On everybody lift up our voice and glorify him. எல்லார் கர்த்தரை சத்தத்தை உயர்த்தி துதியுங்கள். Our God is worthy to be praised and worshipped. நம்முடைய ஆண்டவர் துதிக்கு ஆராதனைக்கு பாத்திரராகிய தேவன். He is a mighty God. அவர் வல்லமையுள்ள தேவன். There is no one like Jesus. இயேசுவை போல வேறொரு தேவன் இல்லவே இல்லை. There is no one like him. அவரை போல ஒரு தேவன் இல்லை. Why don't you just lift up our voice and glorify him? ஏன் நீங்கள் அந்த ஆண்டவருக்கு வாயை நல்லா திறந்து துதிகளை செலுத்தி மகிமையை செலுத்த கூடாது? As you are seated here, I want everybody to just close your eyes and open your mouth and say thank you Jesus. நீங்கள் எல்லாரும் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடி இருதயத்தை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து நன்றி இயேசுவே என்று சொல்ல ஆரம்பிங்கள். Father, we thank you. பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி We செலுத்துகிறோம். thank you for this blessed evening. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை நேரத்துக்காக உமக்கு நன்றி. Father, be enthroned on our praises, O Lord. ஆண்டவரே துதிகளை உம்முடைய சிங்காசனத்துக்கு நேராக உயர்த்துகிறோம். Tonight we pray that you would speak to each and everyone who have gathered here. இந்த இரவு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் பிரத்யட்சமான விதத்தில் நீர் பேசுவீர் என்று We know எதிர்பார்க்கிறோம். there is life and power in the word. ஆண்டவரே எங்களுக்கு தெரியும் உம்முடைய வார்த்தையிலே ஜீவனும் வல்லமையும் There இருக்கிறது. is healing in the word. வார்த்தையிலே சுகம் உண்டு. There is miracle in the word. அற்புதங்களும் அந்த வார்த்தையிலே And உண்டு. tonight we are here with a great expectation, Daddy. ஆண்டவரே தகப்பனே இந்த இரவு பெரிய எதிர்பார்ப்போடு கூடி We வந்திருக்கிறோம். pray the power of gospel will be released upon Kanchipuram. காஞ்சிபுரத்தின் மேலே சுவிசேஷத்தின் வல்லமை பலமாய் Because கட்டவிழ்க்கப்பட you shed your blood for this land. ஏனென்றால் இந்த மண்ணுக்காகவும் நீர் ரத்தம் சிந்தி இருக்கிறீர். Lord, you wept for this land. ஆண்டவரே இந்த மண்ணுக்காக நீர் பெருமூச்சு விட்டு கண்ணீர் விட்டு இருக்கிறீர். This land is in your heart. ஆண்டவரே காஞ்சிபுரம் உம்முடைய இருதயத்திலே இருக்கிறதற்காய் We நன்றி. pray the power of the gospel will set this land free. சுவிசேஷத்தின் வல்லமை இந்த பட்டணத்தை விடுவிப்பதாக. Every houses in this land, இந்த பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு வீடுகளும், every souls in this land இந்த பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு will ஆத்துமாக்களும் know the love of Jesus. இயேசுவின் மகத்தான அன்பை அறிந்து Know கொள்வார்களாக. the power of gospel. சுவிசேஷத்தின் வல்லமையினால் தேவ அன்பை அறிவார்களாக. Father, we lift up your holy name. பிதாவே உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம். With one பரிசுத்த accord as நாமத்தை. a family we look unto you, Lord. ஆண்டவரே குடும்பமாய் நாங்கள் உமது முகத்தை நோக்கி பார்க்கிறோம். There is no one like you, Daddy. அப்பா உம்மை போல ஒருவர் இல்லவே இல்லை. You are a mighty God. நீர் வல்லமையுள்ள தேவன். You are a wonderful counselor. அற்புதமான ஆலோசனை கர்த்தர். You are an everlasting Father. நீர் நித்திய பிதா. You are the Prince of Peace. சமாதான பிரபு. We lift up your holy name in this land. இந்த பட்டணத்திலே இந்த மண்ணிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை We உயர்த்துகிறோம். pray there will be a shift in this atmosphere tonight. இன்று இரவு இந்த ஆவி மண்டலத்திலே ஒரு திருப்பம் ஒரு மாற்றம் உண்டாவதாக. Every works of the devil that is standing against the move of the gospel, we pray it will be nullified in Jesus' mighty name. சுவிசேஷம் கிரியை செய்ய விடாதபடி தடை செய்து போராடிக் கொண்டிருக்கிற எல்லா அந்தவார வல்லமைகளை இயேசுவின் நாமத்திலே இல்பொருளாக்குகிறோம். All together with one accord, along with all the pastors who are gathered here, along with all the churches, we stand and declare the lordship of Jesus upon this land of Kanchipuram. இங்கே கூடி வந்திருக்கிற எல்லாருமாக ஊழியர்கள் சபை குடும்பங்கள் எல்லாருமாக சேர்ந்து இந்த பட்டணத்திலே இயேசுவினுடைய கர்த்தத்துவத்தை நிலைநாட்டுகிறோம். We bring this land under the lordship of Jesus. கிறிஸ்துவினுடைய கர்த்தத்துவத்துக்கு கீழாக இந்த பட்டணத்தை கொண்டு வருகிறோம். Let the blindness of the people go. ஜனங்களுடைய குருட்டாட்டம் விலகுவதாக. Let them know there is a God who loves and cares for them. தங்களை நேசிக்கிற தங்கள் மேல் அக்கறை கொள்கிற கரிசனை காட்டுகிற ஒரு தேவன் உண்டென்று அவர்கள் அறிவார்களாக. Father, we pray பிதாவே நாங்கள் the ஜெபிக்கிறோம். comforting hand of the Holy Spirit to move in a greater way upon every people who have gathered tonight. இன்றிரவு கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தாங்குகிற பரிசுத்த ஆவியானுடைய கரம் தாங்கி பிடிப்பதாக. No one will go as the way they have come here. இங்கே வந்த ஒருவர் ஆகிலும் வந்தவனமாக திரும்பி போகக்கூடாது. Nobody will go back as the way they
have come, Lord. ஒருவராகிலும் மந்தவனமாக திரும்பி போக And கூடாது. we pray this ground, this campus will be turned into an exhibition center of your power and your glory. ஆண்டவரே, இந்த மைதானம் உம்முடைய பலத்த அற்புத அடையாளங்களை, Yes. இயற்கைக்கு அப்பாற்பட்டவைகளை Yes. வெளிப்படுத்துகிற ஒரு கண்காட்சி கூடமாய் Let மாறுவதாக. this be an exhibition center of your majesty. உம்முடைய மாட்சிமை பொருந்திய மகத்துவத்தினுடைய வெளியரங்கத்தை காணும் இடமாய் இது மாறட்டும். Father, we give you all the glory. தகப்பனே, எல்லா மகிமையும் உமக்கு தருகிறோம். All glory, all honor belongs to you, Father. எல்லா மகிமை, எல்லா கனமும் உமக்கு ஒருவருக்கே உரியது. Because you died for us. ஏனென்றால் நீர்தான் எங்களுக்காக You shed your blood for us. நீர்தான் உமது ரத்தத்தை எங்களுக்காக And you சிந்தினீர். still live for us. இன்றும் எங்களுக்காக ஜீவிக்கிறவர் நீர்தான். And Jesus be glorified in these 3 days meeting in this place. இயேசு மாத்திரம் இந்த 3 நாள் காற்றங்களில் மகிமைப்படுவீராக. We give you all the glory and the honor. எல்லா மகிமைகளும் துதியும் உமக்கு தருகிறோம். In Jesus' mighty name we pray. இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம். And God's people said தேவ amen. ஜனங்கள் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். Why don't you clap your hands and glorify Jesus? ஏன் நீங்கள் எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த Come on, கூடாது? everybody, everyone. எல்லாரும் நல்ல பலமா கைகளை தட்டி, Those who are here, I want everybody to clap your hands and glorify இங்க Him. கூடி வந்திருக்கிற எல்லாரும் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. ஹalleluya. You know why we should praise God always? ஏன் தெரியுமா நாம் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்க வேண்டும்? One thing is He is worthy to be praised. முதலாவது அவர் எல்லா துதிக்கும் பாத்திரர். Second thing is there is no one like Jesus. இரண்டாவது இயேசுவை போல ஒரு தேவன் இல்லவே இல்லை. I know one doctor from Tirunelveli. திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மருத்துவர் எனக்கு தெரியும். Her name is Dr. Selvakumari. அவருடைய பெயர் டாக்டர் செல்வகுமாரி என்பது. She accepted Jesus as her personal savior. அவர் ஆண்டவராகிய இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். By profession she was a doctor. தொழில் முறையிலே அவர் ஒரு மருத்துவர். So she developed a habit of saying praise the Lord always. ஆகவே அவர்களுக்கு இயல்பாகவே எதற்கெடுத்தாலும் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் இருந்தது. She go to the hospital, when she see the security guard she will tell praise the Lord. அவங்க மருத்துவமனைக்கு போகும்போது வாசல்ல காவலாளியை பார்த்தா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்வார்கள். When she see anybody taking the OP ticket she will tell praise the Lord. யாராவது அந்த மருந்து டோக்கன் வாங்க வரும்போது அவர்களை பார்த்து பிரைஸ் தி லார்ட் When சொல்வாங்க. she give injection she will tell praise the Lord. ஊசி போடும்போது பிரைஸ் தி லார்ட் சொல்வாங்க. Even if somebody dies she will tell praise the யாராவது Lord. ஒருத்தர் செத்து போனா கூட பிரைஸ் தி லார்ட் தான். So one of her her colleague Mr. Balakrishnan was very much irritated by hearing the praise Lord of this sister. அவர்களோடு பணிபுரிந்த இன்னொரு டாக்டர் இருந்தார். அவர் பேர் பாலகிருஷ்ணன். அவருக்கு இந்த பிரைஸ் தி லார்ட் கேட்டாலே பத்திட்டு எரியும். This doctor said, இந்த டாக்டர் சொன்னாரு, உங்க கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பத்தாத, எதுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கணும்? உங்க கடவுளுக்கு ஒரு ஸ்தோத்திரம் பத்தாதா, எதுக்கு ஓயாம ஸ்தோத்திரம் சொல்லணும்? She said, I don't know what to reply for this, for that also praise the Lord. அந்த டாக்டர் சொன்னாங்க, செல்வகுமாரி, எனக்கு இதுக்கு என்ன பதில் சொல்ல தெரியல, ஆனாலும் பிரைஸ் தி லார்ட். This man Dr. Balakrishnan took 1 week leave. இந்த பாலகிருஷ்ணன் டென்ஷன் ஆகி ஒரு வாரம் லீவ் போட்டு He போயிட்டார். don't want to hear the praise the Lord of this sister. இந்த பிரைஸ் தி லார்ட் தாங்க முடியாம லீவ் போட்டு போயிட்டார். And you know what happened? After 3 days he invited Dr. Selvakumari for his son's birthday. அடுத்த 3 நாட்கள்ல இந்த டாக்டர் பாலகிருஷ்ணன் தன்னுடைய மகனுடைய பிறந்த நாளுக்கு கொண்டாட்டத்துக்கு டாக்டர் செல்வகுமாரியை வீட்டுக்கு She கூப்பிட்டார். bought a big toy. இந்த சகோதரி ஒரு பெரிய பொம்மையை பரிசா She reached வாங்கிட்டு by evening 5 o'clock. சாயந்தரம் 5 மணிக்கு டாக்டர் பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு போனாங்க. She got out of the car. அந்த காரை விட்டு இறங்கி She was searching for the calling bell. காலிங் பெல் அடிக்கலாம்னு தேடி பார்த்தாங்க. There was no calling bell. வீட்ல காலிங் பெல் இல்ல. She started knocking the அவங்க door. வீட்டு கதவை தட்டினாங்க. Nobody came. யாருமே வரல. Started banging the door. அடுத்து கதவை பலமா அடிச்சாங்க. Suddenly one Alsatian dog came. திடீர்னு ஒரு அல்சேஷன் நாய் பாஞ்சு ஓடி வந்தது. Seeing the dog, நாயை பார்த்த உடனே tell me what she would have said. அந்த அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுதான். அவ்வளவுதான். Praise the Lord. You are with us. நீங்க எங்களோட கனெக்ட் ஆயிட்டீங்க. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டாக்டர் பாலகிருஷ்ணன் அண்டச்சர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிஸ்டர் have come. டாக்டர் பாலகிருஷ்ணனுக்கு புரிஞ்சிருச்சு வந்தது யாருன்னு. பிரைஸ் தி லார்ட் சகோதரி வந்துட்டாங்க. Very obedient dog. He said tiger. அந்த நாய் ரொம்ப கீழ்ப்படிதலுள்ள நாய். டாக்டர் உடனே உள்ள இருந்து கூப்பிட்டார், டைகர். Came and stood near the master. அந்த நாய் ஓடி வந்து தன்னுடைய எஜமானுக்கு பக்கத்துல நின்னுது. Started waving the tail. வாயால ஆட்டிட்டே நின்னுது. Started licking the feet of the master. எஜமானுடைய காலடியை நக்கிட்டே இருந்தது. Suddenly Holy Spirit came upon Dr. Selvakumari. திடீர்னு டாக்டர் செல்வகுமாரி மேல பரிசுத்தாவியானவர் இறங்கினார். He said, whose dog is this? அவர் டாக்டரை பார்த்துக்கிட்டார், டாக்டர் இது யாருடைய நாய்? My dog. இது ஏன் நாய்? How long you are feeding this dog? எத்தனை வருஷமா இந்த நாய்க்கு சோறு போடுறீங்க? 10 வருஷமா. 10 வருஷமா. Dr. Selvakumari said, டாக்டர் செல்வகுமாரி கேட்டாங்க, why it is licking you like this? அப்படினா இந்த நாய் ஏன் உங்க காலை இப்படி நக்குது? Why it is waving the tail like this? ஏன் இந்த நாய் உங்க பார்த்தோம்னா இப்படி வாலாட்டுது? Suddenly Balakrishnan
doctor said, this dog is showing love towards me. உடனே பாலகிருஷ்ணன் டாக்டர் சொன்னார், இந்த நாய் தன்னுடைய எஜமானன் மேல் இருக்கிற அன்பை இப்படி காட்டுது. ஆஹா, are you giving food for the dog in your dining table? இந்த நாயை உங்க டைனிங் டேபிள் உட்கார வச்சு சோறு போடுறீங்களா? எதனால இவ்வளவு அன்பு காட்டுது? எதனால இவ்வளவு அன்பு காட்டுது? He said, no, what we are giving for in the ways for past 15 years is eating. ஐயா, அப்படியெல்லாம் இல்ல, 10 வருஷமா நாங்க சாப்பிட்டு மிச்சம் மீதியை தான் இதுக்கு போடுறோம். Dr. Selvakumari said, டாக்டர் செல்வகுமார் சொன்னாங்க, dear doctor, அன்பான டாக்டர், if this dirty dog is showing such a love after eating your waste for past 10 years, how much love I should show to my God who is giving everything taste for me. 10 வருஷமா உங்க மிச்ச மீதியை திங்கிற இந்த நாயே இவ்வளவு எஜமான விசுவாசத்தை அன்பை காட்டுமானால் எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்த எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிற என் தேவனுக்கு நான் எவ்வளவு அதிகமாக நன்றி சொல்லணும். எத்தனை பேர் கை தட்ட இப்படி தட்ட கூடாது, ரொம்ப வலிக்குமா, இப்படி எல்லாம் மெதுவா தட்ட கூடாது. ஹalleluya, he is worthy to be praised. அவர் துதிக்கு பாத்திரர். Our God is worthy to be worshipped. நம்முடைய தேவன் பாத்திரர். Hallelujah. Hallelujah. So there is no problem in praising God in between the message, no problem. ஆகவே செய்திக்கு நடுவுல நீங்க துதித்து ஆமென் பிரைஸ் லார்ட் எல்லாம் சொல்றதுக்கு இங்க எந்த தடையும் இல்ல. When the word comes to you, வார்த்தை உங்களை நோக்கி வரும்போது don't sit like this. அப்படியே கைகட்டி எனக்கு என்னன்னு இருக்காதீங்க. When the word comes, வார்த்தை வரும்போது you need to respond. நீங்க அந்த வார்த்தைக்கு மறு உத்தரவு செய்யணும். Before 7, 8 or maybe 10 years back, கிட்டத்தட்ட 8-10 வருஷத்துக்கு முன்னாடி there was no money, there was no phone pay, Google pay. அப்பெல்லாம் கூகுள் பே, போன் பே இந்த மாதிரி பண பரிமாற்றம் எதுவும் இல்ல. இப்போதான் Google pay, phone pay came. இப்பதான் கூகுள் பே, போன் பே எல்லாம் வருது. அதுக்கு முன்னாடி it was money order. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்ம மணி ஆர்டர்ல தான் பணம் அனுப்பிட்டு இருந்தோம். Yes or no? ஆமாவா இல்லையா? Everybody have got money order. எல்லாருக்கும் மணி ஆர்டர் வந்திருக்கும் போல. See, 11 o'clock in the morning, காலையில 11 மணிக்கு postman will come. போஸ்ட்மேன் வருவாரு. அம்மா money order. அம்மா மணி ஆர்டர். அம்மா will be cutting the வஞ்சரம் மீன். அம்மா வஞ்சரம் மீன் ஆஞ்சிட்டு இருப்பாங்க. சரி 5 மினிட் வெயிட் பண்ணுங்க. போஸ்ட்மேன் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அவர் வெயிட் பண்ணாது. அப்படியெல்லாம் சொன்னா போஸ்ட்மேன் வெயிட் பண்ண மாட்டார். He will go. அவர் போயிடுவார். So அதனால what அம்மா will do? அப்ப அம்மா என்ன செய்வாங்க? For 250 rupees money order, வந்திருக்கிற மணி ஆர்டர் என்னமோ 250 ரூபாய் தான். 400 ரூபாய் வஞ்சரம் மீன் will be 400 ரூபாய் வஞ்சரம் மீனை தூக்கி வீசிட்டு, amen, the knife will be in other place. மீன் ஒரு பக்கம் பறக்கும், கத்தி ஒரு பக்கம் கிடக்கும். The fins of the fish will be in the sari. மீன் அந்த அழுக்கு எல்லாம் புடவையில தொடச்சிட்டு ஓடி போவாங்க. Run to the door. வாசலுக்கு நேரா ஓடுவாங்க. 4 இடத்துல ஒப்பு போடணும். 4 இடத்துல கையெழுத்து போடணும். For 250 rupees, how curious we ran. ஒரு 250 ரூபாய் காசு வாங்குறதுக்கு எப்படி ஆசையா ஓடுறோம். அது மாதிரி வார்த்தைக்கு ஓடி எப்படி இருக்கும்? அது மாதிரி கர்த்தருடைய வசனம் வரும்போது பாஞ்சு ஓடி வந்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். இன்னைக்கு 250 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கூட வாங்க முடியாது. Not even a biryani we can get for 250 rupees. 250 ரூபாய்க்கு ஒரு பிரியாணி கூட கிடைக்காது. Amen. Amen. But when you say amen to the word of God, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வரும்போது நீங்க ஆமென் என்று சொல்லுவீர்கள். when you say hallelujah to the word of God, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பெற்றுக்கொள்ளும் விதமாக அல்லேலூயா சொல்லுவீர்கள். because the word is power and the word is life. ஏனென்றால் வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது. The word will establish greater things in our life. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்வில் மகத்தானவைகளை ஸ்தாபிக்கும். See, everything and anything that is happening in this ground is based on the living word of God. இந்த மைதானத்தில் நடக்கிற எந்த விஷயமாகட்டும் எல்லா விஷயமே கர்த்தருடைய வார்த்தையின் அடித்தளத்தில் இருந்து தான் நடக்கிறது. Anu Jacob can change. அனு ஜேக்கப் மாறிவிடலாம். Whatever you see here can change. இங்க இருக்க நீங்க பார்க்கிற எதுவும் மாறிவிடலாம். Your friends can change. உங்கள் நண்பர்கள் மாறலாம். Relatives can change. உங்கள் உறவினர்கள் மாறலாம். But the word of God will not change. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது. But the word of God can change our life. ஆனால் வார்த்தை உங்களை மாற்ற வல்லமை உள்ளது. The word can transform our life. வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்த So வல்லமை we உள்ளது. need to hear the word with reverence and expectation. ஆகவே கர்த்தருடைய வார்த்தையை நீங்க மரியாதையோடும் பயபக்தியோடும் கேட்க வேண்டும். Few minutes listen to us. சில நிமிடங்களை கவனிங்க. If you have your Bible with you, உங்க கையில பைபிள் இருக்குமானால் please turn with me to Mark chapter 10 verse number 47. மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Mark chapter 10 verse number 47, the Bible says, மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 47வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. when he heard it was Jesus of Nazareth, he began to cry saying,
Jesus, son of David, have mercy on me. அவர் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்த்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். When he heard it was Jesus of Nazareth, ஏன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று அவன் கேள்விப்பட்டு he began to call to him saying, son of David, Jesus, have mercy on me. அவன் அவரை பார்த்து இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். Hallelujah. Hallelujah. See, he heard one thing, he responded some other thing. அவன் ஒன்றை கேள்விப்பட்டான், வேறு விதமாக அதற்கு பிரதியுத்தரம் He செய்தான். heard something different, but he responded something differently. அவன் வித்தியாசமான ஒன்றை கேட்டான், அதற்கு வேறு விதமாக அவன் பிரதியுத்தரம் செய்தான். Tonight what we are going to understand for a few minutes, சில நிமிடங்கள் நாம் இப்பொழுது இதிலிருந்து என்ன புரிந்து கொள்ள போகிறோம்? what is the difference between information and revelation? ஒரு தகவலுக்கும் ஒரு வெளிப்பாட்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். Revelation cannot, information cannot take you to eternity. ஒரு தகவல் உங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. Amen. But the revelation knowledge of Jesus will take you to eternity. ஆனால் இயேசுவை குறித்த வெளிப்பாட்டு அறிவு உங்களை நித்தியத்திற்கு கொண்டு செல்ல வல்லமை உள்ளது. Information can change. உன் தகவல்கள் மாறலாம். Information can put you down. தகவல்கள் உங்களை கீழே தள்ளிவிடலாம். Can fail you. அது உங்களை தோற்க வைத்து விடும். But the revelation of the word of God will lift you from where you are. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின் வெளிப்பாடு நீங்கள் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து உங்களை உயர்த்தி மேலே கொண்டு வர வல்லமை உள்ளது. Will turn all your disappointments to a divine appointment with God. உங்களுடைய ஏமாற்றங்கள் எல்லாம் தேவனோடு கூட தெய்வீக சந்திப்புகளாக மாற்ற வல்லமை உள்ளது. Here the Bible says, இங்கே வேதம் சொல்லுகிறது, there was a blind man. ஒரு பார்வையற்ற குருடனாகிய ஒரு மனிதன் இருந்தார். His name is written in the Bible as Bartimaeus. அவனுடைய பெயர் பரிதிமேயு என்று வேதம் He சொல்லுகிறது. was a born blind man. அவன் ஒரு பிறவி குருடன். This man had a usual prayer in his life. அவனுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அவன் செய்கிற ஒரு ஜெபம் இருந்தது. That prayer came out of the realities of his life. அந்த ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை சொல்லுகிறதாக இருந்தது. Do you know what was his prayer? அவனுடைய ஜெபம் என்ன தெரியுமா? Lord, I am not angry with you. ஆண்டவரே, எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. It is okay that I am born as a blind man. குருடனா பிறந்தத பத்தி கவலை இல்ல, பரவாயில்லை போகட்டும். But I have a prayer request. ஆனா ஆண்டவரே, என்கிட்ட ஒரு ஜெப குறிப்பு I இருக்கு. should not get any other sickness. எனக்கு வேற எந்த வியாதியும் வந்துட கூடாது. The second prayer, இரண்டாவது ஜெபம், the person who come and take me and put me near the Jericho, he should not have any other friend. என்ன கூட்டிட்டு டெய்லி போகிற வருகிற உதவி செய்கிற அந்த நண்பர் வேற யார் கூடயாவது போயிட கூடாது. That means he should not have any other friend as me. என்னை போல அவ்வளவு நெருக்கமாக அவனுக்கு வேற எந்த நட்பும் வந்து விட கூடாது. Every day he should come and help me and put me near Jericho. ஒவ்வொரு நாளும் என்னை கூட்டி கொண்டு வந்து எரிகோவின் வாசல்ல உட்கார வைக்கணும். Next prayer, அடுத்த ஜெபம், Lord, wherever I sit, ஆண்டவரே, நான் எங்கெல்லாம் உட்காரணும், left or right side, வலதுபுறமோ இடதுபுறமோ, more people should come there. எல்லா ஜனங்களும் என் பக்கமாவே கடந்து வரணும். Fifth prayer, அஞ்சாவது ஜெபம், even if only few people are coming, ஒருவேளை கொஞ்சம் பேர் தான் வந்தாலும் கூட at least they should give me 10 rupees. குறைஞ்சபட்சம் அவங்க 10 ரூபாயாவது எனக்கு பிச்சை போடணும். All this prayer came out of his reality. அவருடைய யதார்த்த வாழ்க்கையினுடைய நிலைகளிலிருந்து இந்த ஜெபங்கள் எல்லாம் வந்தது. See, most of us we pray our prayer because of the real situations of our life. நம்மில் அநேகரும் அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்த சூழ்நிலைகளின் அடிப்படையிலே நம்முடைய ஜெப குறிப்புகளை முன்வைக்கிறோம். Lord, ஏதாவது செய்யுங்க. ஆண்டவரே, ஏதாவது எனக்கு செய்யுங்க. Do something for me. ஆண்டவரே, ஏதாவது எனக்கு செய்யுங்க. ஏதாவது செய்யுங்க. ஏதாவது செய்யுங்க. I am very much irritated by hearing that word. இந்த ஏதாவதுன்னு கேட்டாவே எனக்கு எரியற மாதிரி இருக்கு. You know why? ஏன் தெரியுமா? Just imagine I am coming to your home. ஒருவேளை நான் உங்க வீட்டுக்கு வரேன் கற்பனை பண்ணிக்கீங்க. And you are taking me to the best hotel in Kanchipuram. காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு பெஸ்ட் ஹோட்டலுக்கு என்னை கூட்டிட்டு போறீங்க. You are having 5,000 rupees in your உங்க pocket. பாக்கெட்ல 5000 ரூபாய் வச்சிட்டு தான் என்னை கூட்டிட்டு போறீங்க. We are coming. நாங்க ரெண்டு பேரும் வரோம். And we are in your home. நாங்க உங்க வீட்டுக்கு வந்து We are saying, Pastor, let us go to that hotel. பாஸ்டர், இந்த ஊர்ல இவ்வளவு பிரசித்தமான ஹோட்டலுக்கு வாங்க போலாம். Very tasty food you will get. ரொம்ப சுவையான ஆகாரம் அங்க கிடைக்கும். So we are all going there. நாம எல்லாரும் அங்க போறோம். So the waiter is coming. அங்க சப்ளை பண்றவர் வராரு. Sir, what do you want? சார், உங்களுக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. Will you say ஏதாவது தாங்க? நாம அவரை பார்த்து ஐயா ஏதாவது கொடுங்க அப்படின்னு கேட்போமா? You know what he will say? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? What he will அவர் say? என்ன சொல்வார் தெரியுமா? Tea 10 rupees. டீ 10 ரூபாய். 10 ரூபாய். காஃபி 15 ரூபாய். காபி 15 ரூபாய். ஏதாவது 25 ரூபாய். ஏதாவது 25 ரூபாய்னு சொல்லுவாரா?
இல்ல இல்ல. ஏதாவது இந்த மெனு கார்டில் இல்ல. ஏதாவதுங்கிற ஒரு சரக்கு மெனு கார்டுலயே இல்ல. You go to Kanjipuram silk கடை. நீ காஞ்சிபுரம் பட்டு சேலை இருக்கிற இடத்துக்கு போங்க. They will come, sir, what do you want? அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, சார் உங்களுக்கு என்ன வேணும்? ஏதாவது தாங்க. ஏதாவது கொடுங்க. We will not say. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்க. பட் மீட்டிங்ல வந்து சொல்லுவாங்க. ஆனா கூட்டத்துக்கு வந்து ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க. ஆண்டவரே ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே. No. இல்ல. Information will make you to pray an ordinary prayer. தகவல்கள் உங்களை வெறும் சராசரி ஜெபத்தை செய்யும்படி முடக்கிவிடும். But the knowledge about your father will make you to pray a revelatory prayer. ஆனால் தகப்பனை குறித்த வெளிப்பாட்டு அறிவு உங்களை வெளிப்பாட்டு ஜெபத்திற்கு நேராக நடத்தும். I pray that we need to switch from the information to the revelation life. நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன், நீங்கள் தகவல்களிலிருந்து வெளிப்பாட்டுக்கு திருப்பப்பட வேண்டும் என்று As ஜெபிக்கிறேன். Apostle Paul says, I know whom I believe. கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று We need அறிவேன். to know whom we belong to. நாம் யாருக்கு உடையவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள We need வேண்டும். to know how powerful is our God. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை மிக்கவர் என்பது உங்களுக்கு தெரிய We வேண்டும். need to know the Lord whom we serve is a resurrected Savior. நாம் ஆராதிக்கிற தேவன் உயிர்த்தெழுந்த ரட்சகர் என்கிற வெளிப்பாடு வேண்டும். I studied in Karunya University in Coimbatore. காருண்யா யூனிவர்சிட்டியில் நான் இதை சொன்னேன். When I was studying, படித்தேன். I studied there, in my masters in business administration. என்னுடைய MBA படிப்பாங்க நான் படித்தேன். I had a roommate, my classmate. என்னுடைய வகுப்பு தோழன், என்னுடைய அறை தோழனாக வருகிறார். Every Friday, that brother, he will be traveling to some country, do his family business, he will come back. அவர் எப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த வார விடுமுறையில ஒரு வெளிநாட்டுக்கு போய் அங்க இருக்கிற அவருடைய தொழில்களை கவனித்து விட்டு திங்கட்கிழமை காலேஜுக்கு வருவார். All the Friday he will be traveling. எல்லா வெள்ளிக்கிழமையும் வெளிநாட்டுக்கு போயிடுவார். So one day, ஒரு நாள் after coming back, he told me, அவர் ஊர்ல இருந்து வந்து என்கிட்ட சொன்னார், Anu Jacob, அனு do you know what is there in Kathmandu in Nepal? நேபாளில் இருக்கிற காட்மண்டுங்கிற இடத்துல நான் போனேன், அங்க என்ன இருக்கு தெரியுமா? I said, I don't know. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது. There is a tomb of a special person. அங்க ஒரு விசேஷமான ஆளுடைய கல்லறை இருக்குது. There is a specialty in the tomb. அந்த கல்லறையில ஒரு விசேஷம் இருக்குது. Only once in a year the door of the tomb will be open. அதுல வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கல்லறையுடைய கதவு திறப்பாங்க. When the door is open, கதவு திறந்தோனே thousands of people will come and stand in a queue. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வரிசையில் நின்று உள்ளே நுழைய I காத்திருப்பார்கள். said, why? ஏன்னு கேட்டேன். He said, அவர் சொன்னார், there kept the one hair and tooth of the person who dead and gone. அங்க செத்து போன அந்த மனிதனுடைய ஒரு பல்லும் தலைமுடி ஒண்ணும் உள்ள இருக்குதுன்னு. ஒரு பல்லு முடி பார்க்கிறதுக்கு thousands of people are coming. ஒரு தலைமுடியையும் பல்லையும் பார்க்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வர்றாங்க. He's telling me only once in a year the door is open. அவர் சொன்னார், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கல்லறை திறக்கும். He said that is a fascinating experience. If you get time, go and see. அவர் சொன்னார், நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னா அது ஒரு பரவசமான அனுபவமாக இருக்கும். I said thank you so much for the information. நான் சொன்னேன், ஐயா நீங்க சொன்ன இந்த தகவலுக்காக ரொம்ப நன்றி. But I know about another tomb. ஆனா எனக்கு இன்னொரு கல்லறை இருக்கிறது. There no hair, no tooth. அங்க தலைமுடி இல்ல, பல்லு இல்ல. Not once in a year it is open. அது வருஷத்துக்கு ஒரு திறக்கிற கல்லறை இல்ல. Past 2000 years it is open. 2000 ஆண்டுகளாக அது திறந்தே இருக்கிற கல்லறை. திறந்தே இருக்கிற And there it is written. அது அங்கே வசனம் எழுதி இருக்கிறது. அவர் இங்கே இல்ல. அவர் இங்கே இல்லை. அவர் உயிரோடு உயிர்த்தெழுந்தார். Come on, lift up your hands and நல்ல கைகளை தட்டி, தலைக்கு மேல தட்டு. தலைக்கு மேல கையை தட்டி. That is why we preach Jesus. ஆகவே தான் அந்த இயேசுவை நாம் பிரசங்கிக்கிறோம். Why did I travel long way from Kerala coming here and preaching? ஏன் கேரளத்திலிருந்து நெடுந்தொலைவு பிரயாணப்பட்டு இந்த காஞ்சிபுரத்திலே நான் வந்து பிரசங்கிக்க வேண்டும்? Because my Jesus is alive. ஏனென்றால் என் இயேசு உயிரோடு இருக்கிறார். He is alive. அவர் இன்றும் ஜீவிக்கிறார். He can resurrect you from your failures. உங்கள் தோல்விகளிலிருந்து அவரால் உங்களை உயிர்ப்பிக்க முடியும். He can wipe your tears. அவரால் உங்கள் கண்ணீரை துடைக்க He முடியும். can turn all your sorrows to joy. உங்கள் சகல துக்கத்தையும் சந்தோஷமாய் மாற்ற அவரால் முடியும். One day one friend asked me, ஒரு நாள் ஒரு நண்பர் என்னிடத்தில் கேட்டார், what is this? Why are you telling only through Jesus there is life? நீங்க ஏன் இயேசுவின் மூலம் மட்டும்தான் ரட்சிப்பு, இயேசு கிட்ட தான் ஜீவன் இருக்குன்னு ஏன் சொல்றீங்க? Just imagine. கேட்டு பாரு, இப்படி யோசிச்சு பாருங்க. I am taking my car. நான் என் காரை எடுத்துட்டு போறேன். From Miracle AG campus I am going by night 2 o'clock. இரவு 2 மணிக்கு இந்த மிராக்கிள் ஏஜி கேம்பஸ் சைட்டை விட்டு வெளியில போறேன். I have to go to Chennai. நான் சென்னைக்கு போகணும். So one way it is Chennai. சென்னைக்கு போறதுக்கு ஒரு வழி போகுது. And the other way we could see it going to Chengalpet. அடுத்த வழி செங்கல்பட்டுக்கு போகிற வழி. So Chennai Chengalpet is there. சென்னைக்கு போற வழி செங்கல்பட்டுக்கு போற வழின்னு 2 வழி இருக்கு. I don't know what to do. எனக்கு இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. I saw 2 people lying there. அந்த இடத்துல 2 பேர் இருக்காங்க. One person is alive, one person is dead. ஒருத்தர் உயிரோடு இருக்கார், ஒருத்தர் செத்தவர். To whom I will ask the way? இப்ப நான் யார்ட்ட போய் வழி கேட்பேன்?
கேட்பேன். சத்தவனோடு கேட்க முடியுமா? செத்தவங்கிட்ட போய் கேட்க முடியுமா? முடியாது. முடியாது. இயேசு உயிரோடு இருக்கிறார், அவரோடு உயிரோடு இருக்கிறார், அவர்கிட்ட தான் கேட்க முடியும். This is why we preach Jesus. ஆகவே தான் இயேசுவை பிரசங்கிக்கிறோம். He conquered the death. அவர் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். Everybody who is born in this world இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் is afraid of death. அவர்கள் எல்லாரும் மரண பயத்துக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள். But the speciality of Jesus, ஆனால் இயேசு கிட்ட என்ன விசேஷம் தெரியுமா? that death saluted Jesus. அந்த மரணம் இயேசுவை பார்த்து பயந்து சல்யூட் வச்சது. Come on, somebody clap your hands. ஹalleluya. Everybody in this world, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும், amen, we fear death. நாம் எல்லாரும் மரணத்துக்கு பயப்படுகிறோம். But that death ஆனால் salute Jesus. எல்லாரையும் பயப்படுத்துகிற மரணம் இயேசுவை பார்த்து பயந்தது, அவருக்கு மரியாதை செய்தது. Hallelujah. Hallelujah. That salute Jesus. அது இயேசுவுக்கு சல்யூட் அடித்தது. That is why we preach Jesus. ஆகவே தான் இந்த இயேசுவை நாம் My பிரசங்கிக்கிறோம். brother, my sister, எனக்கு அன்பான சகோதரியே even the சகோதரனே, people who are watching us online, ஆன்லைன்ல நேரலையில பார்த்து I don't கொண்டிருக்கிறீங்க. know what is your problem. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. I don't know where you are broken and where you are put to shame. எந்த இடத்துல நீங்கள் உடைக்கப்பட்டீர்கள், எங்கே அவமானம் நிந்தை அனுபவித்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. But my Jesus is here to do miracles in your life. ஆனால் என் இயேசு இன்றிரவு உங்களுக்கு அற்புதம் செய்ய இங்கே இருக்கிறார். Call unto Jesus. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். Call unto Jesus. இயேசுவை கூப்பிடுங்கள். The only name above the earth, below the heavens, that a man can be saved. That is the name of Jesus. பூமிக்கு மேலே வானத்துக்கு கீழே ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே ஒரு நாமம், அது இயேசு. Kanjipuram. காஞ்சிபுரமே, Jesus loves you. இயேசு உன்னை நேசிக்கிறார். Kanjipuram. காஞ்சிபுரமே, Only one way to reach eternity is through Jesus. நித்தியத்தை அடைவதற்கு, பரலோகத்தை அடைவதற்கு ஒரே ஒரு வழிதான், அது இயேசு. Hallelujah. Hallelujah. Why do we preach Jesus? ஏன் நாங்கள் இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம்? What is the reason why this this platform is arranged? எதற்காக இந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது? என்ன காரணத்துக்காக நாங்கள் பிரசங்கிக்கிறோம்? You know why? ஏன் தெரியுமா? Christianity is not a religion. கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. Anu Jacob is not a religious speaker. அனு ஜேக்கப் ஒரு மதவாதி அல்ல. I have no relation with religion. மதத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. Because no religion can save anybody. ஏனென்றால் எந்த மதமும் ஒருவனையும் ரட்சிக்க முடியாது. Why, brother? ஏன் சகோதரா? Because no religion died for anybody. எந்த மதமும் யாருக்காகவும் மரிக்கவில்லை. But Jesus died for us. நமக்காக மரித்தார். Jesus died for us. நமக்காக He மரித்தார். still lives for us. அவர் இன்றும் நமக்காக உயிரோடு இருக்கிறார். That is why we preach Jesus. ஆகவே தான் இந்த இயேசுவை நாம் பிரசங்கிக்கிறோம். Wherever I go, I say, நான் எங்க போனாலும் சொல்லுவேன், His platform is not for lifting a religion, pulling down one religion. இந்த மேடை என்பது ஒரு மதத்தை உயர்த்தி ஒரு மதத்தை தாழ்த்துவதற்காக அல்ல. Never. இல்லவே Never. இல்லவே. Christianity is a love relationship with a wonderful Savior. கிறிஸ்துவம் என்பது நற்சகரோடு கூடிய ஒரு நெருக்கமான அந்யோன்ய அற்புத உறவு. You know what Jesus says? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? Come to me as the way as you நீ are. இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா. I will change you as the way as I am. நான் இருக்கிறபடி உன்னை நான் மாற்றுகிறேன். You know what the world is saying? உலகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நல்லதாய் வா. நீ நல்ல மாறி திருந்தி என்கிட்ட வா. தெற்றெல்லாம் மாற்றி வா. தவறெல்லாம் மாத்திட்டு என்கிட்ட வா. Come, be good and come. நல்லவன் ஆயிட்ட அப்புறம் என்கிட்ட வா. Do you know what Jesus says? இயேசு என்ன சொல்றது தெரியுமா? Come to me as the way as you நீ are. இருக்கிற வண்ணமாகவே என்னிடத்தில் வா. I will change you as the way as I am. நான் இருக்கிறபடி உன்னை நான் மாற்றுகிறேன். Come on, somebody clap your hands. நல்ல சத்தமா கையை தட்டு. I love Jesus because of many reasons. பல காரணங்கள் உண்டு நான் இயேசுவை நேசிக்கிறதுக்கு. Many. பல காரணங்கள், எண்ணற்ற காரணங்கள். You know, one, two reason I will tell you. ஒன்னு ரெண்டு காரணங்களை நான் சொல்றேன். You know, nobody in the world love depromotion in this world. இந்த உலகத்துல யாருமே பதவி இறக்கப்படுவதை, தரம் தாழ்த்துவதை விரும்ப மாட்டாங்க. If we ask a chief manager, can you become the peon? He will go and commit suicide. யாராவது ஒரு பெரிய தலைமை மேனேஜரை பார்த்து நீங்க நாளையில இருந்து பியூனா இருக்கீங்களான்னா ஓடி போய் அவர் தற்கொலை பண்ணி செத்து But if போயிடுவார். we ask the super, can you become the chief manager? He will say, thank you so much. I want only chair, no money. அவர்ட்ட குப்பை வாடுறவரை பார்த்து நீங்க நாளையில இருந்து மேனேஜரா இருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனா எனக்கு பணம் மட்டும் தான் இல்லைன்னு சொல்லுவார். பணம் வேணாம், பணம் வேண்டாம், பதவி போதும், chair போதும். சேர் போதும். Amen. ஆமென். But ஆனா in the history, முழு சரித்திரத்திலேயும் only one person loved depromotion. ஒரே ஒரு நபர் தான்
பதவி இறக்கப்படுவதை விரும்பினார். That is my Jesus. அது என் இயேசு ஒருவர்தான். That is what the Bible says. அதைத்தான் வசனம் சொல்கிறது. Even though he was God. அவர் தேவனாய் இருந்தும் he didn't maintain equality with God. தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் he came down. அவர் மனுஷ ரூபம் He எடுத்து humbled himself. அவர் தன்னைத்தான் தாழ்த்தினார். Why? Yes. So that you and me can become the children of God again. நீங்களும் நானும் திரும்பவும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுவதற்காக. Amen. Amen. See, in this world, இந்த உலகத்துல 1,000 people are ready to follow one man. 1000 பேர் ஒரு ஆளை பின்பற்றுவதற்கு தயாராயிட்டாங்கன்னா நானும் தெய்வம்தான், நானும் தெய்வம்தான் அடுத்தது. Hallelujah. We are living in such a scenario. அப்படிப்பட்ட கொடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு Where இருக்கிறோம். people want to become God. இன்னைக்கு ஜனங்கள் அவங்களே தெய்வமாக விரும்புறாங்க. But in the history, ஆனால் சரித்திரத்துல only one God decided to become man. ஒரே ஒரு தேவன் தான் மனிதனாக விரும்பினார். That is my Jesus. அதுதான் என் இயேசு. Show me anybody who can love you like this. யாராவது ஒருவர் அப்படி வாழ்ந்திருக்கிறாரா? No. எனக்கு காட்டுங்கள். No. இல்லை. ஒருவரும் இல்லை. That is why gospel is power. ஆகவே தான் சுவிசேஷம் வல்லமை That is உடையது. why gospel is life. ஆகவே தான் சுவிசேஷத்தில் ஜீவன் இருக்கிறது. Now listen to me. இப்போ என்ன கவனிங்க. Here the Bible says, இங்க வேதம் சொல்கிறது. இதுதான் இவனுடைய ஜெபம். இதுதான் அவனுடைய ஜெபம். பர்திமாயு was praying. பர்திமாயு ஜெபிக்கிறார். Lord, ஆண்டவரே, I am not angry with you. எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. Every day that was the prayer going on. ஒவ்வொரு நாளும் அவன் ஜெபிக்கிற ஜெபம் அதுதான். One day, ஒரு நாள் this man was hearing something unusual. இந்த மனுஷனுக்கு வழக்கத்துக்கு மாறான ஒரு சத்தம் கேக்குது. I think நான் நினைக்கிறேன் he would have caught the leg of somebody. அவன் போய் யாரோ ஒருத்தருடைய காலை பிடிச்சிருப்பான். சார் that sir would have said, அந்த சார் ஒருவேளை சொல்லிருப்பாரு, கொடுத்து 5 ரூபாய் கொடுத்துச்சு, 5 ரூபாய் கொடுத்துட்டு 5 ரூபாய் கொடுத்துட்டேன். he would have said, அவன் சொல்லிருப்பான். பர்திமாய் would have said, பர்திமாய் சொல்லிருப்பான், 5 ரூபாய் வேண்டாம், நீங்க எடுத்துங்க. 5 ரூபாய் வேண்டாம், நீங்களே எடுத்துக்கங்க. You tell me what is happening. அங்க என்ன நடக்குது, என்ன சலசலப்பு, அதுக்கு காரணம் சொல்லுங்க. I'm hearing some sound. நான் ஏதோ சத்தத்தை கேக்குறேன் வித்தியாசமா. You know that man would have said, அந்த மனுஷன் ஒருவேளை சொல்லிருப்பான், hey, why do you want to know that? ஐயா உனக்கு எதுக்குப்பா இந்த தேவையில்லாத கவலை? I gave you 5 rupees. நான் 5 ரூபாய் கொடுத்துட்டேன்ல. That people will not give you money also. அந்த ஜனங்கள் உனக்கு பணமும் கொடுக்க மாட்டாங்க. Why do you want to know? ஏன் நீ அவங்கள பத்தி கவலைப்படுற? But please tell me, sir. ஆனா பரிமை கேட்டுப்பான், ஐயா தயவு செய்து எனக்கு காரணத்தை சொல்லுங்க. You know what this man would have said? இந்த மனுஷன் என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? Somebody called Jesus of Nazareth is passing by. அது யாரோ நசரேயனாகிய இயேசுவாமாப்பா, அவர் போயிட்டு இருக்கார். ஏதோ ஒரு மனுஷன் போயிட்டு யாரோ ஒரு இயேசுவா ஒருத்தர் போயிட்டு இருக்கார். He is a leader of a community. அவர் ஏதோ ஒரு சமுதாய தலைவர்ப்பா. Some people are going behind him. கொஞ்சம் பேர் அவர் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதனால தான் சத்தம். அதனால தான் அந்த சத்தம். When he heard, அவன் அதை கேட்டப்ப என்ன கேட்டப்ப he heard it was Jesus of Nazareth. இயேசு நசரேயனாகிய இயேசுன்னு கேட்டப்ப when he heard that, அந்த சத்தத்தை கேட்டப்ப he began to cry. அவன் சத்தமிட்டு கூப்பிட ஆரம்பித்தான். He began to cry. கூக்குரலிட்டு கூப்பிட்டான், Son of David, தாவீதின் குமாரனே, have mercy on me. எனக்கு இரங்கும். What is the information? தாவீதின் தகவல். அந்த தகவல் சொன்ன மனுஷன், அந்த தகவல் சொன்ன மனுஷன் he was terrified. அவன் அப்படியே நட்டி நடுங்கி போயிட்டான். He was turning around and அவன் சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்து, where is son of David? தாவீதின் குமாரன் எங்க? Son of David எங்க? Son of David எங்க? He came to Bartimaeus and said, பர்திமாயிட்ட வந்து அவன் சொன்னான், சார் ஐயா பர்திமாயு, I thought you are only blind. நான் உனக்கு கண்ணு மட்டும் தான் தெரியலன்னு நினைச்சேன். இப்போ எனக்கு ஒரு காரியம் புரியுது. இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. You are deaf also. உனக்கு காதும் கேட்கல. You are deaf also. உனக்கு காதும் கேட்கல. Bartimaeus would have said, பர்திமாய் சொல்லி இருப்பான், what you are saying, sir? ஐயா நீங்க என்னதான் சொல்றீங்க? I said it is Jesus of Nazareth. Why did you call him son of David? நான் உனக்கு சொன்னேன் அவர் நசரேயனாகிய இயேசுன்னு. நீ ஏன்பா தாவீதின் குமாரன் கூப்பிடுற? You know what Bartimaeus would have said? என்ன சொல்லிருப்பார் தெரியுமா? Sir ji, ஐயா, for me my outer eyes are blind, but for you your inner eyes are blind. அவன் சொல்லிருப்பான், ஐயா எனக்கு வெளிக்கண்ணு தான் குருடு, உனக்கு மனக்கண்ணு குருடா இருட்டா இருக்கிற. For you your inner eyes are blind. பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உள்ளான மனக்கண் குருடா இருக்குது. Your inner eyes are blind. உள்ளான மனக்கண் குருடாக For you, உன்னை பொறுத்தவரை he is one among the Nazarene. நாசரேத்துல பிறந்த பலரில் அவரும் ஒருவர். For me, ஆனால் என்னை பொறுத்தவரை he is my redeemer. அவர் என் இரட்சகர். He is my redeemer. He is my miracle worker. அவர் அற்புத அடையாளம். He is my everything. எனக்கு எல்லாம் அவர்தான். Do you know what the Bible says? வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? Just 2 minutes, listen to me. 2 நிமிஷம் என்ன கவனிங்க. The Bible says, வேதம் சொல்கிறது, when this man began to cry, son of David, Jesus have mercy on me. நசரேயனாகிய இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும் என்று இவன் சத்தமிட்ட போது, I love this word. எனக்கு அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். Bible says, இயேசு நிந்தா. அங்கே வசனம் சொல்கிறது,
இயேசு நின்றார். Jesus stood there. இயேசு அங்கே நின்றார். யாருக்கு முன்னாடி நிக்கல, யாருக்கு முன்னாடி நிக்கல, இந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனுக்கு முன்னாடி நின்னார். ஏன் தெரியுமா? What made Jesus to stand? இயேசுவை நிற்க வைத்தது எது தெரியுமா? I will say, நான் இப்படி சொல்லுவேன், this man did not go behind miracle, இவன் அற்புதங்களின் பின்னால் ஓடவில்லை, but the revelation he had about Jesus brought the miracle inside. இயேசுவை குறித்த அவனுடைய வெளிப்பாடு அற்புத நாயகரை இழுத்துக் கொண்டு அவனுடைய Yes, hallelujah. ஹalleluya. What do you know about Jesus? உங்களுக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு இயேசு யாரு? உங்களுக்கு இயேசு யார்? Amen. Oh, I know Jesus as one among the many. அநேகர் தெய்வங்கள்ல அவரும் ஒரு தெய்வம். Oh, I know Jesus as a healer. இயேசு ஒரு சுகமளிக்கிறவர் எனக்கு தெரியும். I know Jesus as a miracle worker. இயேசு அற்புதம் செய்வார்னு தெரியும். Who is Jesus to you? உங்களுக்கு இயேசு என்னவாக Who இருக்கிறார்? is Jesus to இயேசு you? உங்களுக்கு யாராக The இருக்கிறார்? Bible says, வேதம் சொல்லுகிறது, the one who finds Jesus find life. இயேசுவை கண்டவன் ஜீவனை When கண்டடைந்தான். you find Jesus, you are finding life. நீங்கள் இயேசுவை கண்டடைந்தால் ஜீவனை My கண்டடைகிறீர்கள். brother, my sister who is in here, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, if you have really found Jesus, உண்மையாகவே நீங்கள் இயேசுவை கண்டு கொண்டிருப்பீர்களானால், according to the Bible, வேதம் சொல்லுகிறபடி you have found life. நீங்கள் ஜீவனை கண்டடைந்திருக்கிறீர்கள். Clap your hands and நல்ல glorify கையை Jesus. தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Because Jesus said, ஏனென்றால் இயேசு he சொன்னார், did not say that I will show you the way. நான் உங்களுக்கு வழியை காட்டுவேன் He சொல்லல, did not say that I will show you life. உனக்கு ஜீவனை காட்டுவேன் சொல்ல. He said, நானே வழி. இயேசு சொன்னார், நானே வழி, I am the life. நானே ஜீவன், I am the truth. நானே சத்தியம். Hallelujah. ஹalleluya. So when you find Jesus, ஆகவே இயேசுவை நீங்கள் கண்டடைந்தால் we find the meaning of our life. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அர்த்தத்தை கண்டடைகிறோம். The Bible says, வேதம் சொல்லுகிறது, this man, இந்த மனிதன் when he called son of David Jesus, தாவீதின் குமாரனே இயேசுவே என்று கூப்பிட்டபோது Jesus stood there. இயேசு நின்றார். Jesus stood there. இயேசு அப்படியே நின்றார். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, Jesus said, இயேசு சொன்னார், call him. அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள். You know, I love the word. It says like this. அந்த வசனத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி Because we சொல்லுது, don't have time, we are not reading it. அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்ல. The Bible says, வேதம் சொல்லுது, he threw the garment down. அவன் தன்னுடைய வஸ்திரங்களை உதறி போட்டுவிட்டு, There was a garment like this for him. அவனுக்கு இப்படி ஒரு தலையில ஒரு வஸ்திரம் இருந்தது. You know what it is? அவன் என்ன செய்யறது தெரியுமா? It is like this identity card. அது அவனுடைய அடையாள அட்டை மாதிரி. Because this identity card is more bigger than me, I put it down. Okay. என்னை விட அந்த பேட்ச் பெருசா இருக்கிறதுனால கழட்டி வச்சிட்டேன். Okay. So this cloth is like an identity card. இது அவன் போட்டிருந்த வஸ்திரம் அவனுக்கு ஒரு அடையாள அட்டை மாதிரி. It's like saying if somebody is covering the head and begging, யாராவது இப்படி தலையில முக்காடு போட்டு பிச்சை எடுத்துட்டு இருந்தா, it is like he is an authorized beggar. அவன் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட முத்திரை குத்தப்பட்ட அக்மார்க் பிச்சைக்காரன். அப்படி அது கரெக்ட். கரெக்ட் பிச்சைக்காரன். He is an authorized, he is having the identity card. முத்திரை குத்தப்பட்ட ஒரு பிச்சைக்காரன். But you know what the Bible says? ஆனா வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? When he heard Jesus is calling, இயேசு கூப்பிடுகிறார் என்று கேட்ட உடனே he threw the garment down. அவன் வஸ்திரங்களை உதறி போட்டுவிட்டு எழும்பி ஓடிட்டார். ஒரே ஓட்டம் ஓடிட்டான். Maybe his friend who is a deaf man, ஒருவேளை பக்கத்துல இருந்து ஒரு காது கேட்காத செவிட்டு பிச்சைக்காரன், he saw this. அவன் இத பார்த்தப்ப, Hey Bartimaeus, பர்த்திமேயு, the cloth is down. உன்னுடைய வஸ்திரம் எல்லாம் கீழே விழுது, Take and go. எடுத்துட்டு போப்பா. What Bartimaeus does? பர்த்திமேயு என்ன சொல்லிருப்பான் தெரியுமா? நீ வெச்சுக்கோ. இந்தாப்பா இதையும் சேர்த்து நீயே வெச்சுக்கோ. Double blessing. எனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம். பிச்சைக்கார எனக்கு இது வேணாம். எனக்கு இது வேண்டாம். I know. எனக்கு ஒன்னு தெரியும். I am running to a man who will never allow me to take it again. இனி ஒரு முறை பிச்சை எடுக்கவே விடாத ஒரு உன்னதரை நோக்கி நான் ஓடிட்டு இருக்கேன். Yes, I am running to him. அவரை நோக்கி நான் ஓடுகிறேன். Where are you running? நீங்கள் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? To whom you are running? யாரை நோக்கி ஓடுகிறீர்கள்? Come to Jesus. இயேசுவிடத்தில் வாருங்கள். Come to Jesus. இயேசுவிடம் He வாருங்கள். is the giver of life. அவர்தான் ஜீவன் தருகிறவர். He is the author and finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவர்தான். The Bible says வேதம் சொல்லுகிறது, he threw it down. அவன் தன் வஸ்திரங்களை உதறி போட்டுவிட்டு, You know, this night, இன்று இரவு through the garment of unbelief, எல்லா அவிசுவாச வஸ்திரங்களை களைந்து போட்டுவிட்டு, through the garment of confusion, எல்லா குழப்பத்தின் வஸ்திரங்களை உதறி போட்டு, through the
garment of pride. எல்லா பெருமையின் வஸ்திரங்களை உதறி எறிந்து விட்டு Amen. Run to Jesus. இயேசுவிடத்தில் ஓடி வாருங்கள். You know what the Bible says? வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? His eyesight was restored. அவனுடைய கண் பார்வை அவனுக்கு அற்புதமாய் மீட்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. I will say like this. நான் இப்படி சொல்லுவேன். Upon the revelation what he had about Jesus. இயேசுவை குறித்து அவன் பெற்றிருந்த வெளிப்பாட்டின் அடிப்படையில் Jesus built healing upon the revelation. இயேசு அந்த வெளிப்பாட்டின் மீது அற்புதத்தை கட்டமைத்தார். You know when Jesus was on the cross, இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும்போது left and right there were two thieves. வலதும் இடதுமாக ரெண்டு கள்ளர்கள் இருந்தார்கள். One person said, ஒருத்தன் சொன்னா நீ ராஜாவானா, நீ ராஜாவானால், if you are the king, நீ ராஜாவானால் you save yourself, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், save me, என்னை காப்பாற்று, let us rule the world. நாம் எல்லாரும் சேர்ந்து உலகத்தை ஆளலாம். பயங்கர ஐடியா சொல்லி கொடு. பயங்கரமான ஐடியா சொல்றாரு அவர். You come down from the cross, நீ சிலுவையில் இருந்து இறங்கி வா, people will give you a stature, ஜனங்கள் உனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வருவாங்க. if you are the king, நீ ராஜாவா இருந்தால், that man he heard the information, he was passing the information. அவன் ராஜா என்று அவரை குறித்து பேசப்பட்ட தகவல்களை கேட்டான், அதே தகவலை தான் சொல்றான். But the other person on the cross, தொங்கிக் கொண்டிருந்த இன்னொரு கள்ளன், you know what he said? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? Remember me when you come in your kingdom. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளும். I know you are already the king. நீர் ஏற்கனவே ராஜாதி ராஜா என்று நான் அறிவேன். I know you are the king. I know you are the king. நீர் ராஜா என்று நான் அறிவேன். I know when you are the king you have a kingdom. நீர் ஒரு ராஜாவானால் உனக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும். Do you know what Jesus said? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? You will be with me in paradise. நீ என்னோடு கூட இன்று பரதீசில் இருப்பாய். What does it mean? அதுக்கு அர்த்தம் என்ன? You know in the revelation what the thief had about Jesus. இயேசுவை குறித்த அந்த கள்ளனுக்கு இருந்த வெளிப்பாடு, Jesus built the kingdom of God. தேவ ராஜ்யத்தை அந்த வெளிப்பாட்டின் மேல் இயேசு கட்டினார். What revelation you have about Jesus? இயேசுவை குறித்து உங்களுக்கு என்ன வெளிப்பாடு What இருக்கிறது? we know about him? அவரை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? Amen. ஆமென். This night இன்று இரவு come to Jesus. Let us come running to him. அவரை நோக்கி ஓடி வருவோம். Let us ask the Holy Spirit, come into my heart. ஆனாலும் ஆவியானவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே என் இருதயத்தில் வாரும். As Bartimaeus threw it and ran to Jesus, பர்திமேயு தன் வஸ்திரங்களை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவிடத்தில் as he was casting away the garment, he rose up and came to Jesus. தன்னுடைய வஸ்திரங்களை உதறி தள்ளிவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் ஓடியது போல The Bible says, வேதம் சொல்லுகிறது, amen, he received the miracle. அவன் தனது அற்புதத்தை He பெற்றுக்கொண்டான். received the miracle. அவன் தனது அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். Tonight, இன்று இரவு take out the garment of, amen, waywardness, take out the garment of unbelief. எல்லா அவிசுவாசங்கள், எல்லா தடுமாற்றங்கள், நிலையில்லாமைகள் என்கிற வஸ்திரங்களை உதறி விட்டு ஓடி Tell வாருங்கள். Jesus, இயேசுவை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே I come to you. நான் உம்மிடத்தில் வருகிறேன். I come to you. நான் உம்மை நோக்கி I வருகிறேன். come to you. உம்மிடத்தில் வருகிறேன். I need you. எனக்கு நீர் தேவை. How many of you say that tonight? எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? Come on, let me see the hands of such people. அப்படிப்பட்டவருடைய கரங்களை நான் பார்க்கட்டும்.